கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களது கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 155 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க, நிச்சயமா அவங்க இருதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரும். போன எபிசோட்ல ஆபிரகாம் லோத், அதாவது ஆபிரகாமும் லோத்தும் பெருகுறாங்க கானான் தேசத்துல. அப்போ அந்த தேசம் அவங்களுக்கு அந்த இடம் இடப்பற்றாக்குறை வந்துடுது. அவங்களுக்கு ஆடு மாடு வேலைக்காரங்க இப்படி வசதி வாய்ப்புங்க பெருகினவொன்னே என்ன ஆகுதுன்னா, உடனே அவங்க சரி பிரச்சனை வருது வேலைக்காரங்களுக்குள்ள. ஆபிரகாம் சொல்றாரு, நீ உனக்கு இஷ்டப்படுற இடத்துல சாய்ஸ் கொடுக்குறாரு. அவருக்கு வேல்யூ கொடுத்து அவரை சூஸ் பண்ண சொல்லி நல்ல இடத்த அவர் சூஸ் பண்ணுறாரு. ஆபிரகாம் அவர் கானான் தேசத்தில் குடியிருக்காரு. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பாருங்கள். அதுக்கப்புறம் ஆபிரகாம் ஆசீர்வாதம், லோத் எவ்வளோ பிரச்சனை அனுபவிச்சார், ஆபிரகாம் எப்படியெல்லாம் அவர் வம்சம், ஆபிரகாம் வம்சம் தான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப், யோசேப், இப்படி தான் அந்த வம்சம் நம்ம வேதத்தில் வாசிக்கலாம் பாருங்கள். அதனால் விட்டு கொடுக்குறதால அவர் கெட்டு போகலை. அவரை ஆண்டவர் அபரிதமான ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிச்சார். வானத்து நட்சத்திரங்கள் போல கடற்கரை மணலை போல ஒன்று ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அப்போஸ்தலராகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 4ஆம் அதிகாரத்திலேருந்து பார்ப்போம். 4ஆம் வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். அதாவது கர்த்தருக்குள், ஆண்டவருக்குள்ள எப்போதும் சந்தோஷமாக, எப்போதும் 2 முறை சொல்றார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, 6ஆம் வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதாவது எப்போதும் சந்தோஷமா இருங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அது எல்லாராலையும் முடியுமான்னு தெரியல. சந்தோஷமாகவே இருக்கணும், கவலைப்படாமல் எப்படி முடியும், ஏன்னா அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, அவர் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும், துதி செலுத்தணும். அதுதான் முதல் கற்பனை. ஆண்டவரை முழுத்தோட முழு பலத்தோட முழு ஆத்மோட துதிக்கணுன்றது அதுதான் இங்கே சொல்றாரு. உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏன் கவலைப்படுறீங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட முறையிடுங்க, ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுங்க, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க, கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையை, உங்க வாழ்க்கையில் இருக்க சோதனையை எல்லாத்தையும் அவர்கிட்ட ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபத்தில் தெரியப்படுத்துங்க, வேண்டுதலில் தெரியப்படுத்துங்க. ஜெபத்திலையும் வேண்டுதலையும், அதாவது ஜெபன்றது ஆண்டவரை துதித்து அவருக்கு ஜெபிச்சு அவரை துதிக்கிறது. வேண்டுதல் நமக்கு தேவையானதை வேண்டிக் கொள்றது. வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். வேண்டி உங்கள் தேவைகளை தெரியப்படுத்துங்கன்றார். அப்புறமா அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, 7ஆம் வசனத்தில், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்க, இதை பண்ணாலே ஃபஸ்ட்டு சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா 2 முறை சொல்லிட்டு சொல்றாரு, நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும், உங்கள் பிரச்சனையை பற்றி, உங்கள் துக்கத்தை பற்றி, உங்கள் கஷ்டத்தை பற்றி, உங்கள் குறைவை பற்றி, எல்லாத்த பற்றியும் நம்மளுடைய என்ன தேவைன்றதை விண்ணப்பம் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்துலையும் வேண்டுதலும் தேவனுக்கு தெரியப்படுத்தலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அப்போ ஆண்டவரை நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்குது. ஸ்தோத்திரத்தோடு சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்கு அப்படி ஒரு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்கிறார். அதான் பாருங்க, அப்பொழுது 7ஆம் வசனத்தில் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆண்டவருக்குள்ள கிறிஸ்து இயேசுக்குள்ள காத்துக்கொள்ளும்னு சொல்றாரு. தேவ சமாதானம் பாருங்க, நாம கூட ஒரு பிரச்சனை வந்தா, சோதனை வந்தா, ஏதாவது என்ன பண்றது, ஜெபம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. வேதவசனத்தில் நிறைய விஷயம் இருக்கு. நம்ம பகுத்தறியணும். பாருங்க, நம்ம வேதவசனத்தில் பாருங்க, ஆதாம அவரோட படைப்பே பாருங்க, அப்படி ஒரு அதிசயமான ஒரு படைப்பு. நம்பலாம், அவர் அதிசயமான தேவன். ஏன்னா அவர் படைக்கும் போது நம்மளை எங்கே பிரச்சனையில் படைச்சாரு, ஆதாம எங்கே பிரச்சனையில் படைச்சாரு. ஆதாம நீ கஷ்டப்பட்டு பிரச்சனையை அனுபவிச்சு துன்பத்தில் அனுபவிச்சு அப்புறமா நீ ஏதேன் தோட்டத்துக்கு வா, ஃபஸ்ட்டு நீ கஷ்டப்படு, போ, வேர்வை சிந்து அப்படின்னு நான் சொன்னார். இல்லைங்க, எடுத்த உடனே படைச்ச உடனே அவர் உலாவர் இடத்துல அவர் குரலை கேட்குற மாதிரி, அவர்கிட்ட பேசுகிற மாதிரி அப்படி ஒரு, அதாவது எதையும் அறியாதவங்களா, எல்லாத்துக்கும் மேலே பாவம் அறியாதவங்களா உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் ஆசீர்வாதமாக வைக்கிறார். எல்லாமே இருக்குவாங்க. அப்படிதான் ஆண்டவர் நம்மளை படைச்சி சந்தோஷமா ஆசீர்வாதமா வாழும்படி, அதாவது எல்லாம் பெற்று எல்லா வளத்தோட வளமான வாழ்க்கையா அப்படிதான் ஏதேன் தோட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்க, நாம, அதாவது ஆதாம் செய்த பாவம், அந்த பாவம் ஆதாமியாவால் இவங்களோட பாவத்தால தான் மனுக்குள்ள எல்லா பிரச்சனையும் அனுபவிக்கிற மாதிரி வந்துச்சு. அது ஆண்டவர் பாருங்க
அவருடைய எண்ணம், அவருடைய படைப்பு, அவருடைய சிந்தனை, அவருடைய நோக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனுக்குலம் வாழணும், மனுக்குலத்தை ஆசீர்வாதமாக தான் உண்டாக்குனார். ஆண்டவர் பேரை சொல்லியே கூட நயவஞ்சகமாக நிறைய பேர் அதாவது கடும் குற்ற செயலில் ஈடுபடுறாங்க, ஏமாத்து வேலை, இப்படி பலவிதமாக நிறைய செய்கிறாங்க. அது அவங்க ஆண்டவருக்கு பதில் கொடுக்கணும். ஆனால் நாமளும் பகுத்தறியணும். பாருங்கள், இப்போ ஒரு சகோதரி சொல்கிறாங்க, என்ன கேட்குறாங்க, பிரச்சனைன்னு இருக்கும்போது ஆண்டவர் சிலுவை எடுத்து நான் அப்படி தானே போட்டிருக்கு, சிலுவை எடுத்துன்னு வரணும்னு சொல்லி, அதனால் நான் சிலுவை எடுத்துன்னு சுமந்து கஷ்டப்படுறேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஏன் அந்த மற்ற வசனம்லாம் தெரியலன்னு தெரில. அதாவது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொல்கிறார். அது எல்லா இடத்துலையுமே என் சமாதானத்தையும் உங்களுக்கு தரேன்னு சொல்கிறார். அதாவது நம்ம பாவங்களை, நம்ம கஷ்டங்களை, நம்ம துக்கங்களை தான் அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்க்கிறார். அவர் யாரையும் சிலுவை சுமக்க சொல்லலை. ஆனால் சில இடங்களில் சீசர்கிட்ட பேசியிருக்காரு. மார்க் 10:21 கூட சொல்கிறார் பாருங்க, ஐஸ்வர்யத்தோட மயக்கம் இருக்கவன் அதாவது மார்க் 10:21 அவன் எல்லா கற்பனையும் தெரிஞ்சிருக்கேன், எல்லாமே நான் சிறுவயது முதல்ல கை கொண்டிருக்கேன்னு சொல்கிறான். அதாவது அவனை உத்தமனை அவன் காட்டிக்கிறான். அந்த இடத்துல தான் என்ன சொல்கிறாரு, அவங்ககிட்ட அன்பு கூறுது, உங்ககிட்ட குறைவு இருக்கு, போ உனக்கு உண்டான எல்லாம் விற்று தரித்திர கொடு, அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்புறமா பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வான்னு. அப்ப சிலுவை அவர் சுமக்கவே இல்லை, சிலுவை சுமக்காதம்னு சொல்றாரு. ஏன்னா அவரை பின்பற்றி வர சொல்றாரு. அது அடையாளம், சிலுவைன்றது ஒரு அடையாளம். சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வான்னா என் வாழ்க்கை அதாவது அவர் கூட போறதுன்றது எப்படின்னா, எல்லாத்தையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனா அவர் கூட போனா உங்களுக்கு எந்த குறைவும் இருக்காது. சீசர்களே கேட்குறாங்க, நான் எல்லாத்தையும் விட்டு உங்க கூட வந்தமே அப்படின்னு. அப்போதான் சொல்றாரு, உங்களுக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாரு. அதாவது இது எப்படின்னா, வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்கு. ஒன்று எடுத்துட்டு நம்ம தவறாக புரிஞ்சுக்க கூடாது. புரிந்து கொள்ளுதல் சரியான புரிந்து கொள்ளுதல் இருக்கணும். வேத வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எங்கேயுமே படைச்சதுலேருந்து ஆதாம படைக்கும் போது கூட நம்மளை கஷ்டத்துக்கும் பிரச்சனைக்கும் துன்பத்துக்கும் ஆளாக்குற மாதிரி எதையுமே அவர் செய்யலை. ஏன், அந்த காலத்தில் பலிகள் மூலமாக மீட்பு, அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. அவர் எல்லா பலிக்கும் மேலே அவர் பலியானார். ஏன்னா நாம சந்தோஷமா சமாதானமா வாழ்ந்திருக்கும்படி. அதான் பாருங்க, இதுல அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, பிலிப்பியர்ல 13ஆம் வசனத்துல, என்னை பலப்படுத்தல கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதுக்கு முன்னாடி சொல்றாரு 12ஆம் வசனத்துல, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அதாவது தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும்னா, தாழ்விலையும் வாழ்விலையும் நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன், விசுவாசத்தை நான் பின்வாங்க மாட்டேன், நான் விசுவாசத்தோடு இருப்பேன். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் தெரியும், ஆண்டவர் நடத்துவார நிச்சயம் எனக்கு இருக்கு. அதான் கடைசியில் சொல்றாரு பாருங்க, பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பரிபூர்ணமா இருக்கிறதுக்கும் சரி, குறைவா இருக்கிறதுக்கும் சரி, எந்த சூழ்நிலையிலும் வாழ நான் கத்துக்கிட்டேன், போதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வாழ்க்கையில பிரச்சனைங்க வந்தாலும் ஆண்டவர் நம்ம கைவிட மாட்டாரு. அடுத்த இதுல சொல்றாரு பாருங்க, 13ஆம் வசனத்துல சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதாவது எல்லாமே என்னால் முடியும், தாழ்விலையும் சரி வாழ்விலையும். அதாவது தாழ்ந்திருக்கும் போது நான் சோர்ந்து போயிட மாட்டேன், அதே மாதிரி வாழ்ந்திருக்கும் போதும் அந்த சந்தோஷம் 4 பேருக்கு, அதாவது அநேகருக்கு உதவியாக இருக்கும்படி நான் வாழ்வேன். என் வாழ்க்கை ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்றாரு, நிச்சயமாக சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க 19ஆம் வசனத்துல இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவர் ஐஸ்வர்யம் எது, வானம் பூமி கடல் காற்று எல்லாமே அவரோட சொந்தம், உலகமே அவரது. இப்போ அவர் ஐஸ்வர்யம் எப்படி, அப்போ அளவில்லாத ஆசீர்வாதம். உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். நிறைவான ஆசீர்வாதம். அதாவது நிறைய பேர் கேட்கலாம், ஏங்க ஐஸ்வர்யம்? சில பேர் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் வேண்டாங்க, இது வேண்டாங்க, இது வேண்டாம். ஐஸ்வர்யன்றது ஆண்டவர் உண்டாக்கும் போதே நம்மளுக்கு ஆசீர்வாதம் வாழ்க்கையை தான் உண்டாக்கியிருக்காரு ஆதாமியவால். அதையே நம்ம பார்க்கறது இல்லை. ஆண்டவர் எங்கே நம்மளை கஷ்டமாக வாழ சொல்லி சொன்னார், ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம். ஏன் ஆபிரகாமுக்கு அப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, நான் உன்னை வானத்தை கூட்டிகிட்டு போய் சொல்கிறார், அண்ணாந்து பார், வானத்தை நட்சத்திரம் போலும் கடற்கரை மண்ணிலே போலும் உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். சந்ததி, அதாவது சாராளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே, ஈசாக்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறார், ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். எப்படியெல்லாம் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தை ஏன் கொடுக்குறாரு? வளமான வாழ்க்கையை நாம் அனுபவிக்கணும், வளமான வாழ்வு வாழணுன்றது தான் அவருடைய எண்ணம். அவர் நமக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். பிதாவும் குமாரனும் பஸ்தாவமா இருக்கார், என்னென்னைக்கும் ஜீவிக்கிறார், நேற்று மீண்டும் மாறாத தேவனாக இருக்கார். அவர் நம்ம வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் சமாதானத்தில் களி கூர்ந்து மகிழும்படி நம்மளை நடத்துவார். ஐஸ்வர்யன்றது எதுக்கு?
அதாவது கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை சந்தோஷமாக வருது. அதாவது ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நாம் மட்டும் பெற்று அனுபவிக்கணும் இல்லை, நம்ம மூலமாக அநேகர் பெற்றுக்கொள்ளும்படி சாட்சியாக வாழணும். பாருங்கள், ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்க தயார். நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தயாரா? வேதத்தை தியானித்து ஆண்டவர் தர ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அநேக இருதயங்கள் ஆண்டவரை தொடும்படி நிறைவு கோருவோம். God bless you all. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.